வெல்கம் டு த மாஸ்டர்மைண்ட் ஃபேமிலி கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 2 சப்ஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி டிசைன். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 1ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கும் கம்பைலேஷன் ஆஃப் ப்ராசஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால் வந்துட்டு எழுத முடியும். யூனிட் 2ல் ஷார்ட்டிங் டைப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பபிள் ஷார்ட், மெர்ஜ் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட் இது மாதிரி எல்லா ஷார்ட்டும். சிங்கிள் 2 டைமென்ஷனல் அரே இதில் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸாக வந்துட்டு அடிஷன் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூனிட் 3ல் பாயிண்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் வந்துட்டு காப்பி, ரிவர்ஸ், இன்சர்ட், டெலிட் இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டரோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு, வவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு, கான்சனன்ஸ், ஒயிட் ஸ்பேஸ் இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் பாஸ் பை வேல்யூ அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ் ஸ்வாப்பிங் ப்ரோக்ராமை பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் அதோட ப்ரோட்டோடைப், அப்புறம் எந்தெந்த நம்பர்லாம் டிவிசிபிள் பை 3 ஆர் 5 ஆர் போத் டிவிசிபிள் பை 3 and 5 இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து கம்ப்யூட் த ஏஜ் ஆஃப் அ பர்சன் யூஸிங் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து கம்ப்யூட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி கேம் லேட் டு தி ஆஃபீஸ் பை கீப்பிங் அரைவல் டைம் ஆஃப் 30 days இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து எம்பெடட் சிஸ்டம் ஐஓடி டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் 8051 ஆர்கிடெக்சரும் அட்ரஸிங் போர்ட்ஸும் படிச்சுக்கோங்க. கடைசி நிறைய கொஷின் பேப்பரில் இது வந்திருக்கு. அடுத்து யூனிட் 2ல் ஏஆர்எம் ப்ராசஸர், இஎஸ்டிபி இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்து வந்துட்டு கம்பைலேஷன் ப்ராசஸ் அண்ட் ப்ரோக்ராம் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். அடுத்து யூனிட் 3ல் ஆடியோ பிளேயர், இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் வீடியோ அசலரேட்டர், அப்புறம் மல்டிபிள் டாஸ்க் அண்ட் மல்டிபிள் ப்ராசஸ், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மெக்கானிசம், டிஸ்ட்ரிபியூட்டட் எம்பெடட் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யூனிட் 4ல் ஐஓடி ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரும் ப்ரோட்டோக்காலும், எம்கியூடிடி, எக்ஸ்எம்பிபி, ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைன் ஃபார் எனேபிளிங் ஐஓடி டெக்னாலஜிஸ் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து கேன்பஸ் இல்லைனா மாட்பஸ் அப்படின்னு இருக்கும். அது ரெண்டுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். யூனிட் 5ல் லினக்ஸ் ஆன் ராஸ்பெரி பை, ப்ரோக்ராமிங் வித் பைத்தன். அடுத்து ஹோம் ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் சிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் இதில் வந்து ஹோம் ஆட்டோமேஷனும் ஸ்மார்ட் சிட்டிஸும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டோட கோடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போட்டு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.